வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் இன்றைக்கு அதாவது இந்த அமெரிக்க சுதந்திர போர் தொடர்பான விடயங்களை நாங்கள் நேற்று பார்த்த நாங்கள் அதில் இன்றைக்கு ஒரு மீட்டல் பகுதியாக நான் கொஞ்சம் வினாக்களும் விடைகளும் போட்டிருக்கிறேன். அப்போ அந்த விடைகளை நாங்கள் வினா விடைகளை பார்ப்பதோடு இன்றைக்கு நாங்கள் புதிய தலைப்பில் பிரான்சிய புரட்சி பற்றி பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அதாவது இந்த அமெரிக்க சுதந்திர போர் பற்றி நாங்கள் பார்த்த நாங்கள் அந்த அமெரிக்க சுதந்திர போருக்கான காரணங்கள் என்ன மற்றும் அங்க அவர்கள் அந்த சுதந்திர போர்ல எழுப்பப்பட்ட அந்த குடியேற்றவாசிகளால் எழுப்பப்பட்ட கோஷங்கள் பற்றி நாங்க பார்த்த நாங்கள். அதே போல நேற்றைய வகுப்புல அமெரிக்க சுதந்திர பிரகடனம் பற்றியும் மற்றது அந்த பிரகடனம் ஏன் உருவாக்கப்பட்டது என்பது பற்றியும் அதே போல அந்த நாங்கள் அமெரிக்க சுதந்திர போரினுடைய விளைவுகள் பற்றியெல்லாம் பார்த்த நாங்கள். அப்போ அது சம்பந்தமா இன்றைக்கு நாங்கள் என்னென்ன கேள்விகளை பகுதி 1 பகுதி 2 எதிர்பார்க்கலாம். அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம் இன்றைக்கு அந்த நேற்றையான் தொடர்ச்சியாக அமெரிக்க சுதந்திர பிரகடனம் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது ஒரு பகுதி 1ற்கு வரக்கூடிய ஒரு வினா பகுதி. அதாவது 1776ஆம் ஆண்டு. அதுல அடுத்த வினா 5வது, பிரித்தானியாவின் அடக்குமுறைக்கு எதிராக 1774 மகாநாடு நடாத்தப்பட்ட நகரம் எது? அது நான் நேற்று படிப்பிச்சேன். அதாவது பிலடெல்பியா என்ற நகரத்துலதான் இந்த மகாநாடு நடத்தப்பட்டிருக்கின்றது. 6வது, அமெரிக்க சுதந்திர பிரகடனம் உருவானதன் நோக்கம் யாது? அப்ப இது 1776 வெளியிடப்பட்டது. அப்ப இது உருவாக்கப்பட்டதுன்ற பிரதான நோக்கம் என்ன? அதாவது பிறப்பிலேயே மனிதனுக்கு பல உரிமைகள் உண்டு என்றும் அவற்றை பாதுகாத்துக் கொள்வதற்கு மனிதன் ஆட்சியினை அமைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய பிரதான நோக்கம். இந்த அமெரிக்க சுதந்திர பிரகடனம் உருவானதுன்ற நோக்கம் ஒன்று, பிறப்பிலே மனிதனுக்கு பல உரிமைகள் இருக்கண்டும் அதை பாதுகாத்துக் கொள்ள மனிதன் அதற்கு ஆட்சியினை அமைக்க வேண்டும் என்பது இதனுடைய பிரதான குறிக்கோள் அல்லது நோக்கம். 7வது, இறக்குமதி வரிக்கு எதிராக குடியேற்றவாசிகள் எதிர்ப்பு தெரிவித்த துறைமுகம் எது? அதுதான் அதாவது இந்த போஸ்டன் துறைமுகம் என்று சொல்லி பார்த்தினாங்க. அதாவது இந்த துறைமுகத்துலதான் அந்த தரித்து நின்ற அந்த கப்பல்கள்ல இருந்த அந்த தேயில பெட்டிகள் அனைத்தையும் இந்த குடியேற்றவாசிகள் கடல்ல தள்ளிவிட்ட சம்பவம். அதைத்தான் நாங்க போஸ்டன் தேநீர் விருந்து என்று சொல்லி சொல்றோம். அப்ப இது எந்த துறைமுகத்துல எதிர்ப்பு தெரிவித்தார்கள்னு சொன்னால் இந்த கப்பல் போஸ்டன் துறைமுகத்துலதான் தங்கி நின்றது. 8வது, அமெரிக்க சுதந்திர போரின் ஆரம்பமாக கருதப்படுவது எது? அதுதான் அந்த சம்பவம். அதாவது அந்த கடலுக்குள்ள 342 அந்த தேயில பெட்டிகளை கடல்ல தூக்கி வீசி எறிந்த சம்பவம். அதாவது குடியேற்றவாசிகள் அந்த தேயில பெட்டிகளை கடல்ல தள்ளிவிட்டவர்கள். அந்த நிகழ்வைத்தான் நாங்க சொல்றோம் இந்த போஸ்டன் தேநீர் விருந்துன்னு சொல்லி. அப்ப இதால பிரித்தானியாவுக்கு நிறைய நட்டம் எல்லாம் ஏற்பட்டதுன்னு சொல்லி எல்லாம் நேற்று பார்த்தனாங்க. அப்ப இதுதான் அந்த அமெரிக்க சுதந்திர போரினுடைய ஆரம்பமாக கருதப்படுகிற நிகழ்வு. அடுத்த வினா, 1775ஆம் ஆண்டு பிரித்தானிய அமெரிக்க படைகளுக்கிடையில் ஆயுதப்போர் நடைபெற்ற நகரம் இது. அதாவது பிரித்தானிய அமெரிக்க படைகளுக்கு இடையில ஆயுதப்போர் நடைபெற்ற நகரம் அமெரிக்காவின் லெக்சிங்டன் நகர் என்றதான் விட, அமெரிக்காவின் லெக்சிங்டன் நகர். அடுத்த 10வது, அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகள் யாவை? இது ஒரு பகுதி 2க்கு வரக்கூடிய ஒரு வினா. அதாவது அமெரிக்க சுதந்திர போர் இப்ப எல்லாத்திலையும் பிரான்சிய புரட்சியின் விளைவு, ரஷ்ய புரட்சியின் விளைவு, அமெரிக்க சுதந்திர போரின் விளைவுகள். அப்ப நாங்க எல்லா புரட்சியின் விளைவுகளையும் பார்த்தால் ஏதாவது இதுல ஏதாவது ஒரு புரட்சி எங்களுக்கு வினாவுக்கு வருகிற போது விடையே எழுதுவது இலகுவாக இருக்கும். அப்ப இதுல முதலாவது விளைவு நாங்க பார்ப்போம், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் என்ற சுதந்திர அரசு உதயமாகியது. அதுதான் இந்த அமெரிக்க சுதந்திர போரின் முதலாவது விளைவு. அதாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் என்ற ஒரு சுதந்திர அரசு உதயமாகியது. 2வது, முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மையை எடுத்து காட்டிய சந்தர்ப்பமாக அது அமைந்தது. அப்ப அது இதனுடைய ஒரு விளைவு. 3வது, அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட்டமை. 4வது, அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கென வரையப்பட்ட இந்த அரசியல் யாப்பு உலகில முதன் எழுதப்பட்ட அரசியல் யாப்பாக இது உருவானது. அப்ப இங்க உலகில முதன் எழுதப்பட்ட அரசியல் யாப்பாக கருதப்படுவது எதன்னு சொன்னால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கென்று எழுதப்பட்ட அரசியல் யாப்பு தான். அப்ப இதெல்லாம் எதனால் ஏற்பட்டான்னு சொன்னால் இந்த அமெரிக்க சுதந்திர போரினால் ஏற்பட்ட விளைவுகளாக கருதப்படுகின்றது.
இன்னைக்கு நாங்கள் இதோட இந்த அமெரிக்க சுதந்திர போர் ஓரளவு பரீட்சைக்கு வரக்கூடிய பகுதிகளை தான் அதில் பார்த்து கொண்டு போறேன், ஆழமாக பெறாமல். இதுல அடுத்தது இன்றைக்கு நாங்கள் 2வது புரட்சி பிரான்சிய புரட்சி. அப்ப இது எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது என்றது எங்களுக்கு தெரிய வேண்டும். அதாவது இந்த பிரான்சிய புரட்சி 1789 ஆண்டு, கிபி 1789 ஆண்டு உருவானது. அப்ப எங்களுக்கு தெரியும் பிரான்சிய புரட்சி இடம்பெற்ற ஆண்டு என்று கேட்கிற போது இப்ப ஒரு பகுதி ஒன்று வினாவில் வரைக்கும் எங்களுக்கு இந்தபடியே சொல்லக்கூடியதா இருக்கும். அதாவது 1789 தான் இந்த புரட்சி இடம்பெற்றது. அப்ப நாங்கள் இந்த பிரான்சிய புரட்சி என்றா என்ன, அதாவது இது ஏன் இடம்பெற்றது என்று சொன்னால், இந்த 1789 ஆண்டு பிரான்சினுடைய முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்த நாட்டு மக்கள் முடியாட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தியமையே பிரான்சிய புரட்சி எனப்படும். அப்ப பிரான்சிய புரட்சி என்று சொல்லிக்க, அதாவது அந்த பிரான்ஸ்ல முடியாட்சி காணப்பட்டது. அந்த முடியாட்சிக்கு எதிராக எழுந்த அந்த நாட்டு மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முடியாட்சியை கவிழ்த்து ஒரு புதிய ஆட்சியை ஏற்படுத்திய ஒரு சந்தர்ப்பம் அல்லது நிகழ்வுதான் இந்த பிரான்சிய புரட்சி என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப இந்த புரட்சியினுடைய விளைவாக மனித உரிமைகள் தொடர்பாக பிரான்சில முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது ஏனைய நாடுகளிலும் தாக்கம் செலுத்தி இருந்தது. அப்ப இங்க இந்த பிரான்சிய புரட்சி தனியா பிரான்ஸ்ல மாத்திரமல்ல, இவ்வாறான இந்த கவனம் ஏனைய நாடுகள்லையும் இந்த புரட்சி கவனம் செலுத்தியதாக காணப்பட்டது. அப்ப இது 1789 இடம்பெற்றான்னு சொல்லி தெரியும், நடைபெற்ற ஆண்டு. அப்ப நாங்கள் இப்ப இதுல பார்ப்போம், 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் ஐரோப்பாவில ஒரு செல்வந்த நாடாக காணப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டை நாங்க எடுத்தோம்னு சொன்னால், அங்க பிரான்ஸ் ஐரோப்பாவிலேயே ஒரு நல்ல ஒரு செல்வந்த நாடாக இருந்தது. அதுலேயும் நாங்க குறிப்பா பார்த்தோம்னு சொன்னால், வர்த்தகத்துறை, கைத்தொழில் துறை என்பவற்றில இது கூட முன்னணியில இருந்ததாக இந்த பிரான்ஸ் நாடு காணப்படுகிறது. அதுவும் ஏனைய நாடுகளை விட பிரான்சில விவசாயிகள் நல்ல நிலையில காணப்பட்டார்கள். அவர்கள் அந்த விவசாயிகள் எடுத்தோம்னு சொன்னா, அவர்கள் நல்ல அறிவு, நல்ல சமூக பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றிலெல்லாம் அந்த பிரான்ஸ் முன்னணியில தான் காணப்பட்டது. அப்ப இங்க விவசாயிகள் நல்ல நிலையில இருந்திருக்கணும். மற்றது அந்த பிரான்ஸ்ல நல்ல அறிவு, சமூக பழக்க வழக்கங்கள் எல்லாம் பிரான்ஸ்ல முன்னணியில இருந்திருக்கின்றது. ஆனால் இங்க பிரான்ஸ்ல காணப்பட்ட ஒரு முக்கியமான குறைபாடு என்னன்னு சொன்னால், இந்த பிரான்சிய ஆட்சியாளர்களுடைய பலவீனம் காரணமாக அந்த நாட்டின் அரசியல், சமூக பொருளாதார துறைகள்ல வீழ்ச்சி கண்டிருந்தது. அதுதான் அந்த முக்கியமான பலவீனம். அப்ப பிரான்ஸ் ஒரு மிகுந்த செல்வந்த நாடு, வர்த்தகம், கைத்தொழில் துறையில முன்னணி வகித்திருந்தது ஏனைய நாடுகளோட ஒப்படைக்க. மற்றது அங்க நல்ல அறிவுள்ள, நல்ல சமூக பழக்க வழக்கம் ஆகியவை எல்லாம் பிரான்ஸ்ல முன்னணியிலான் இருந்தது. என்றாலும் இந்த பிரான்ஸ்ல ஆட்சி செய்த இந்த ஆட்சியாளர்களுடைய பலவீனம் காரணமாக அந்த நாட்டில அரசியல், சமூக பொருளாதார துறைகள் எல்லாம் வீழ்ச்சி கண்டு இருந்தது. அப்போது இந்த பிரான்சிய மன்னனாக இருந்தவன் யாருன்னு சொன்னால், 16ஆம் லூயி மன்னன் தான் ஆட்சி செய்தான். அவன் மோசமான ஆட்சியால கூட சாதாரண மக்கள் எல்லாம் பல துன்பங்களை அனுபவித்தார்கள். பிரான்ஸ்ல இந்த 16ஆம் லூயி மன்னனுக்கு முதல் 14ஆம் லூயி மன்னன் என்று சொல்லி ஒருவன் ஆட்சி செய்தவன். அவனுக்கு பிறகுதான் இந்த 16ஆம் லூயி மன்னன் ஆட்சி செய்கிறான். இவன் ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி. சாதாரண மக்கள் இதால பல துன்பங்களை அனுபவித்து வந்தனர். அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, தமது ஆட்சியாளருக்கு எதிராக தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடினான். நான் ஏற்கனவே சொன்னான், ஏன் உலகில புரட்சிகள் ஏற்பட்டான்னு சொன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகத்தான் காலத்துக்கு காலம் புரட்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அது கைத்தொழில் புரட்சியா இருக்கலாம், சமய புரட்சியா இருக்கலாம், அரசியல் புரட்சியா இருக்கலாம். இதுல நாங்க பார்த்த அமெரிக்க சுதந்திர போர், பிரான்சிய புரட்சி எல்லாமே அரசியல் புரட்சி. இங்க இந்த பிரான்சிய புரட்சியிலும் மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, பல துன்பங்களை, குறிப்பாக சாதாரண மக்கள் துன்பங்களை அனுபவித்ததாலே ஆட்சியாளருக்கு எதிராக இங்க போராட்டத்தில் ஈடுபடினார். இவர்கள் என்ன செய்யறார்கள்னு சொன்ன, இந்த சாதாரண மக்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ஆட்சியாளருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவர்கள் இந்த பிரான்சில காணப்பட்ட சாதாரண மக்கள், அதாவது இந்த பிரான்சிய புரட்சியில ஒரு முக்கியமான எண்ணக்கரு கொண்ட வச்சுத்தான் அவர்கள் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக போராட்டம் செய்யலாம். அதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது பகுதி ஒன்றில் வர்றது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எந்த புரட்சியோடு தொடர்புடையதுன்னு சொன்னால்
பிரான்சிய புரட்சியோடு. அப்ப இங்க ஆட்சியாளருக்கு எதிராக இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் இந்த முடியாட்சியினால் பல இன்னல்களுக்கு ஆளானதால 1789 ஆண்டு முடியாட்சிக்கு எதிராக அவர்கள் எல்லாம் போராடுகிறார்கள். அப்ப இந்த முடியாட்சிக்கு எதிராக மக்கள் இப்ப போராடினோம். இப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள். இப்ப அதுக்கு முதல் போட்டிருக்கேன் இந்த பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம். இப்ப இந்த உடனடி காரணம் இங்கதான் பெறப்போகுது இப்ப அரசியல் காரணிக்குள்ள. அப்ப உண்மையில இப்ப ஒரு பகுதி ஒன்றில் ஒரு வினாவரிக்க பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம்னு சொன்னா ஒரு சொல்லில இப்படி எழுதலாம். அதாவது பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை. அத மாதிரி அதுல இன்னொரு காரணம் இருக்கு, ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும். அப்ப இதுல அதுதான் இந்த புரட்சிக்கான உடனடி காரணம். அப்ப ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும் பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமையும் தான் பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம். அப்ப இந்த உடனடி காரணம் இங்க வரப்போகுது, அரசியல் காரணிக்குள்ளதான் வரப்போகுது. அப்ப நாங்க இப்ப பார்ப்போம் பிரான்சிய புரட்சிக்கான அரசியல் காரணிகள் என்ன. அப்ப அதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த பிரான்சிய புரட்சிக்கு முதல் பிரான்சில முடியாட்சி தான் நிலவியது. அப்ப புரட்சியின் போது பிரான்சை ஆட்சி செய்த அந்த அரச மரபினருக்கு பெயர், அவர்கள் பூர்வோன் வம்சத்தவரை சேர்ந்தவர்கள். அதாவது பிரான்சை ஆட்சி செய்த மன்னர்கள் பூர்வோன் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதுல நாங்க 2 மன்னர் மேல அந்த மரபில வந்திருக்கிறோம். ஒன்று 14ஆம் லூயி மன்னன், 2 16ஆம் லூயி மன்னன். அப்ப 14ஆம் லூயி மன்னனுக்கு பிறகுதான் இந்த பிரான்சை ஆட்சி செய்த மன்னன் 16ஆம் லூயி மன்னன். அப்ப இங்க பிரான்சில் என்ன சொல்லணும்டா, மன்னர்கள் தங்களுக்கு கிடைத்த இந்த பதவி கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு வரம் என்று சொல்லி கருதி செயற்பட்டார்கள். அதுதான் இவை இந்த ஒரு கொள்கை. அதாவது தங்களுக்கு ஒரு அந்த அரச பரம்பரை அரச பதவி கிடைத்தது எப்படின்னு சொன்னா அது தங்களுக்கு கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு வரம் என்று சொல்லி செயற்பட்டார்கள். அதனால சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய எல்லா துறையிலும் அதிகாரங்கள் எல்லாம் அரசனிடம்தான் குவிந்து காணப்பட்டது. அப்ப இங்க பிரான்ஸ்ல இப்ப 16ஆம் லூயி மன்னன் அரசன் சொன்னா அவன் கையில தான் எல்லா அதிகாரமும் குவிஞ்சிருக்கு. என்ன, சட்டத்துறை சம்பந்தமா, நிர்வாகத்துறை சம்பந்தமா, நீதித்துறை சம்பந்தமாக சகல அதிகாரங்களும் குவிந்து காணப்பட்டது. அப்ப இதனால இந்த 14ஆம் லூயி மன்னன் அதற்கு முதல் இருந்தவன், 16ஆம் லூயி மன்னனுக்கு முதல் 14ஆம் லூயி மன்னன் பிரான்ஸ்ல அரசனா இருந்தவன். அவன் என்ன சொல்றான்னு சொன்னா அவனுக்கு நிறைய அளவுக்கு அதிகமான அதிகாரங்களை கொண்டிருந்ததால அவன் சொல்றான் என்னன்னு சொன்னான், அந்த 14ஆம் லூயி மன்னன் நானே அரசு நானே நாடு என கூறினான். அப்ப இது ஒரு பகுதி ஒன்றில் வரக்கூடிய ஒரு வினா, நானே அரசு நானே நாடு என கூறிய மன்னன் யார்? இது ஒரு கடந்த கால வினாத்தாள்ல வந்த ஒரு கேள்வி. அப்ப இவ்வாறு கூறிய மன்னன் யாருன்னு சொன்னால் 14ஆம் லூயி மன்னன். அவனுக்கு பிறகுதான் இங்க 16ஆம் லூயி மன்னன் பாரான். அப்ப இந்த 14ஆம் லூயி மன்னனுக்கும் அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் இருந்ததாலதான் அவன் சொல்றான் நானே அரசு நானே நாடு என்று கூறுவான். நான் விரும்பும் எதுவும் நடைபெறும் எனவும் அவன் கூறி இருக்கின்றான். மற்ற அவன் ஒரு கொள்கை என்னன்னு சொன்னான், அந்த 14ஆம் லூயி மன்னன் எல்லாரையும் விசாரணையின்றி கைது செய்கிற அதிகாரம், மற்றது வாழ்நாள் முழுக்க அவையை கொண்டே சிறையில வைக்கிற அதிகாரம் எல்லாம் இவனுக்கு இருந்திருக்கு. இதனால மன்னருக்கு இருந்த அதிகாரங்களை இந்த பிரான்சிய மக்கள் வெறுத்தனர். அப்ப ஏனண்டா இவனுக்கு 14ஆம் லூயி மன்னனுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்திருக்கு, அளவுக்கு அதிகமா. விரும்பினவிய கைது செய்யலாம், விரும்பினவிய சிறையில கொண்டே அடைக்கலாம். அப்ப இப்படியெல்லாம் அதிகாரங்கள் இருக்க பிரான்சிய மக்களுக்கு வண்டிய ஆட்சியை மக்கள் வெறுத்தார்கள். அப்ப இந்த அதிகாரங்கள் தனிப்பட்ட மற்றும் அரசியல் எதிரிகளை எல்லாம் பழி வாங்குவதற்கு அந்த மன்னன் பயன்படுத்தி இருக்கின்றான். மற்றது இந்த கைது செய்கிற எல்லாரையும் கொண்டு போய் 14ஆம் லூயி மன்னன் ஒரு சிறைச்சாலையில அடைத்தான். அந்த சிறைச்சாலைக்கு பேர் தான் பெஸ்டில் சிறைச்சாலை. அங்கதான் எல்லாரையும் கைது செய்து கொண்டே அடைக்கிறது. அப்ப நான் இப்ப இதுல சொன்னான் இந்த பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம்னு சொல்லியிருக்க இந்த சிறைச்சாலை ஒரு முக்கியமான காரணமா அமையுது. ஏன்னு சொன்னா பெஸ்டில் சிறைச்சாலையில எல்லாரையும் கொண்டே கைது செய்து அடைக்கிற போது மக்கள் கோபமடைந்து அந்த சிறைச்சாலையை தாக்கினான். அந்த தாக்குதல் எப்ப நடக்குதுன்னு சொன்னா 1789ஆம் ஆண்டுதான் அந்த சிறைச்சாலை தாக்கப்படுகிறது. அதுதான் நாங்க சொல்றோம் அந்த புரட்சிக்கான உடனடி காரணம் பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை, மக்களால தாக்கப்பட்டது. அப்ப இங்க இந்த பிரான்சிய புரட்சியின் போது முதல் தாக்கப்பட்டது இந்த பெஸ்டில் சிறைச்சாலை. மற்றது இந்த மன்னன் எல்லையற்ற சுகபோக வாழ்வு மக்களின் வெறுப்புக்கு உள்ளானமை மற்றும் ஒரு காரணம். அப்ப இங்க இந்த பிரான்ஸ் ஒரு ஊழல் நிறைந்த ஒரு நாடு. ஏன்னு சொன்னா இப்ப பிரான்ஸ்ல ஊழல் நிறைந்த ஆட்சியின் அடையாளமாக விளங்கியதுதான் இந்த பெஸ்டில் சிறைச்சாலை. மற்றது புரட்சியின் போது அதனாலதான் இது முதல் தாக்கப்பட்டது, ஊழல் நிறைந்த ஒரு சிறைச்சாலை. அத மாதிரி மன்னன் எல்லையற்ற சுகபோக வாழ்வு, இது
மக்களின் வெறுப்புக்கு உள்ளானவை மற்றொரு காரணம்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் அரசியல் காரணங்கள். அப்ப மன்னன் சுகபோக வாழ்க்கை மக்களை வெறுப்புக்கு உள்ளாக்கியது. அப்ப மன்னனுக்கு மன்னன் வாழ்ந்த மாளிகையை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது வேர்சேல்ஸ் மாளிகை, நீங்க பாட புத்தகத்துல அந்த மாளிகைன்ற படம் இருக்கு. அது பல ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறதோட அந்த மாளிகையில நீர்வீழ்ச்சி இருக்காம், நீர் பூங்கா, மலர் பூங்கா, மற்றது அலங்கார நிர்மாணங்கள் எல்லாம் காணப்பட்டிருக்கு அந்த மாளிகையில. அப்ப இந்த மன்னன் மாளிகையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதுல இருந்து எங்களுக்கு விளங்கும் அந்த மன்னன் எவ்வளவுக்கு சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான்ன்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்ப இப்படியான மன்னன் சுகபோக வாழ்க்கை சாதாரண மக்களுக்கெல்லாம் வெறுப்பை ஏற்படுத்தியது. அப்ப இந்த சுகபோக அம்சங்கள் இந்த தொடர்பான அந்த விடயங்கள் அப்படியான ஒரு மாளிகையில தான் அந்த மன்னன் வாழ்ந்ததாகவும், இதனாலதான் மன்னனுக்கு மக்களுக்கும் இடையில அந்த உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டது. மற்றது மாளிகைக்குள்ள யார் போகலாம்னு சொன்னா மத உரிமையாரும் பிரபுக்களும் மாத்திரம்தான் செல்லலாம். ஆனா சாதாரண மக்களுக்கு அங்க அனுமதி கிடைக்கவில்லை. அப்ப அங்க அந்த மன்னன் அந்த அரச மாளிகைக்கு யார் உள்ளுக்கு போகலாம்னு சொன்னா ஒன்று மத உரிமை, மற்றது பிரபுக்கள். அப்ப மற்றவர்கள் இப்ப சாதாரண மக்கள் போறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அப்ப இதனால சாதாரண மக்களுக்கெல்லாம் வெறுப்பு தான் ஏற்பட்டது இந்த மன்னன் மீது. அப்ப மன்னன் நாட்டின் நிலைமை பற்றி அறிகிறான்னு சொன்னா பிரபுக்கள் மூலம் தான் அறிஞ்சு கொண்டான். இப்ப வெளியில நாட்டு மக்கள் இந்த நிலைமை அறியறதுக்கு பிரபுக்கள் மூலம் அந்த செய்திகளை அறிந்து கொண்டான். ஆனா பிரபுக்கள் என்ன செய்வினம்னு சொன்னா அவ நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் தவறான கருத்துக்களை தான் முன்வைத்தார்கள். மன்னனுக்கு எல்லாம் பொய் சொல்ற, அதாவது மக்கள் அப்படி செய்யணும், மற்றது அதாவது பிரபுக்கள் அந்த அதாவது தவறான கருத்துக்களை நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசனுக்கு போய் சொல்றது. அப்ப இதனால மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்பின்மையானது கடைசியிலே அது புரட்சி வரை செல்ல வழிவகுத்தது. அப்ப பிரான்சின் இந்த முடியாட்சி அரசனை முதன்மையாக கொண்ட ஒரு ஆலோசனை சபையையும் அமைச்சரவையையும் உள்ளடக்கியதாக விளங்கியதா. அப்ப நாங்கள் அந்த பிரான்ஸ் இந்த முடியாட்சி முறையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அரசன் தான் முக்கியமானவன். பிறகு அவன் அதற்கு தன்னோட அதாவது ஒரு ஆலோசனை சபை ஒன்றையும் அமைச்சரவையையும் உள்ளடக்கி இருந்தான். ஆனா இந்த முடியாட்சி எப்படிப்பட்டன்னு சொன்னா ஊழல் நிறைந்ததாகத்தான் காணப்பட்டது. ஏன்னு சொன்னா தனக்கு இருக்கிற அந்த அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை வச்சுக்கொண்டு எல்லாரையும் கைது செய்யறது, கொண்டே பெஸ்டில் சிறைச்சாலையில அடைக்கிறது, அப்ப இப்படியான வேலைகளை எல்லாம் இந்த மன்னர்மார் செய்து வந்தனர். மேலும் பிரதேச நிர்வாகத்தின் பொருட்டு அரசன் அதாவது இன்டெண்டன்ட் என்ற அதிகாரிகளை எல்லாம் நியமித்திருக்கிறான் அவன். எனினும் பிரபுக்களுக்கும் புதிய அதிகாரிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் நிலைமை மோசமடைந்து மக்கள் மேலும் மேலும் துன்பத்துக்குள்ளானார்கள். அப்ப இவ்வாறு பலவித துன்பங்களை அனுபவித்த போதிலும் மன்னனின் சர்வாதிகாரத்திற்கும் முடியாட்சியின் நிர்வாகத்திற்கும் எதிராக செயற்பட, மற்றது மக்கள் தங்களுடைய துயர்களை கூறவும் சந்தர்ப்பமின்றி மக்கள் துன்பம் அடைந்தனர். அப்ப இங்க மன்னனுடைய இந்த சர்வாதிகார நடவடிக்கைகளால மக்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள். மக்களின் குறைகளை முன்வைக்கும் மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஸ்டேட் ஜெனரல் என்ற ஒரு பிரான்சிய பாராளுமன்றம். அப்ப அங்க இந்த ஸ்டேட் ஜெனரல் என்ற ஒரு பிரான்சிய பாராளுமன்றம் இருந்தது. அதுல மக்கள் தங்களோட குறைகளை சொல்லலாம். ஆனால் அந்த பாராளுமன்றம் கிட்டத்தட்ட 175 வருடங்கள் பாராளுமன்றம் கூட்டப்படவில்லை. அப்ப அதாவது அங்க பாராளுமன்றத்துல எந்த விதமான நிகழ்வுகளும் நடக்கவில்லை. அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறது, அதை பற்றி யாராவது எதுவுமே நடப்பதில்லை. அப்ப கிட்டத்தட்ட அப்படி 175 வருஷம் அந்த ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம், பிரான்சிய பாராளுமன்றம் கூட்டப்படவில்லையா. அப்ப இதனால மக்களுக்கு சரியான ஒரு வெறுப்பு தான் ஏற்பட்டது. தங்களோட குறைகளை எல்லாம் போய் சொல்ல முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. அப்ப இதனால இந்த முடியாட்சியின் செயற்பாடுகளும் ஊழல்களும் பிரான்சில புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அப்ப இதுல கடைசியா தான் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த 16ஆம் லூயி மன்னன் அதாவது பிரான்சிலே ஏற்பட்ட அந்த நிதி நெருக்கடியை சீர் செய்யறதுக்காக பிறகு அந்த ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றத்தை திரும்ப கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கின்றார். அப்ப அந்த ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும் பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமையும் தான் இந்த பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம்னு சொல்லப்படுகிறது. அப்ப இது ஏனைய காரணங்கள், பிரான்சிய புரட்சி ஏற்பட்டதற்கான ஏனைய காரணங்களை வேண்டு கேட்டா அதுக்குள்ள இதுல இந்த அரசியல் காரணி, சமூக காரணி அதுகள் எல்லாம் பெறும். அப்ப பரீட்சைக்கு இப்ப பகுதி ஒன்றுல கேட்க இப்ப பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம் என்னன்னு சொன்னா இப்ப நான் சொன்னதான் ஸ்டேட் ஜெனரல் பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும் அதே போல பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமையும். அப்ப ஏனைய காரணங்களுக்குள்ள இந்த அரசியல் காரணியும்
அதே போல பிரான்சிய புரட்சிக்கான சமூக காரணிகளும் இதுல உள்ளடங்குகின்றது. அப்ப இதுல நாங்கள் இப்ப நாளைய வகுப்புல நாங்கள் வந்து இந்த பிரான்சிய புரட்சிக்கான இந்த சமூக காரணிகள் என்ன, இப்ப நாங்கள் இந்த அரசியல் காரணிகளை பற்றி பார்த்து நாங்கள் அந்த பெஸ்டில் சிறைச்சாலையை தாக்குறது, அதே போல அதுல வந்து நாங்கள் அந்த எப்படி அந்த பாராளுமன்றம் கிட்டத்தட்ட 175 வருடம் கூட்டப்படாமல் இருந்தெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்ப அதுல நாங்கள் இந்த பெஸ்டில் சிறைச்சாலையை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் அதை பற்றி சும்மா ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கம், அது உங்களுக்கு இந்த பாட புத்தகத்துல குறைவாகத்தான் இருக்கின்றது. அதாவது வந்து இந்த பெஸ்டில் சிறைச்சாலையின் முக்கியமான அம்சங்கள் என்ன, பிரான்சிய மன்னர்கள் தங்களுடைய அரசியல் எதிரிகளை, அதாவது கைதிகளை தடுத்து வைக்கிற ஒரு கோட்டை, அதுதான் அது முக்கியமான அம்சம். அதாவது எதிரிகளை கொண்டு போய் இந்த பிரான்சிய மன்னர்கள் கொண்டே அந்த சிறைச்சாலையில தடுத்து வைக்கிற ஒரு கோட்டை தான் பெஸ்டில் சிறைச்சாலை. கிட்டத்தட்ட அந்த சிறைச்சாலை 8 அடுக்கு மாடியான இந்த கோட்டை பழைய அரசியல் முறையினுடைய ஒரு சின்னமாக விளங்கி இருக்கு. அப்ப அந்த பெஸ்டில் சிறைச்சாலை கிட்டத்தட்ட 8 அடுக்கு மாடி கொண்ட ஒரு பெரிய கோட்டை. முழு ஐரோப்பாவிலுமே பிரசித்தி பெற்றிருந்த இந்த சிறைச்சாலை பிரெஞ்சு மன்னர்களின் எதேச்சாதிகார போக்கி எடுத்துக்காட்டும் ஒரு சின்னமாகவும் இருந்திருக்கின்றது. அத மாதிரி அந்த ஸ்டேட் ஜெனரல் சபையில தோன்றிய நெருக்கடி படிப்படியாக நாடெங்கும் பரவியதால அங்க வந்து அரசியின் சகோதரனையும் தலைவராக கொண்ட பிரபுத்துவ கட்சி ஏற்படுத்திய சில நடவடிக்கைகளால் இந்த அரசனுக்கும் மக்களுக்கும் இடையில பிளவு ஏற்படுகின்றது. அப்ப அதை வச்சு கொண்டுதான் என்ன செய்யணும்னு சொன்னால் கலகமண்ட போர்வேல 40,000 இராணுவத்தினர் பாரிஸ் நகரத்தை முற்றுகையிடினர். அப்ப அவ்வாறு முற்றுகையிடைக்க பலர் கைது செய்து இந்த பெஸ்டில் சிறைச்சாலையில அடைக்கப்படுகின்றார்கள். அப்ப இதுல வந்து இந்த கலகக்காரர்கள் ஆயுதங்களை எல்லாம் கைப்பற்றி நகரில ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அப்ப இது எத்தனையாம் ஆண்டுன்னு சொன்னா 1789 ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி பெஸ்டில் சிறைச்சாலை என்ற கோட்டையை தாக்கினர். இந்த நிகழ்வே பிரான்சிய புரட்சியின் ஆரம்பத்திற்கு காரணமாகியது. அப்ப பிரான்சிய புரட்சியின் ஆரம்பத்திற்கு காரணம் வந்து இந்த பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை. அது மாதிரி இதுல வந்து அந்த ஸ்டேட் ஜெனரல் என்ற பாராளுமன்றம் கூட்டப்பட்டமையும் ஒரு உடனடி காரணம். அது என்னென்ன அந்த பாராளுமன்றம் கூட்டப்பட்டன்னு சொன்னால் இந்த 16ஆம் லூயி மன்னன் இறுதி காலத்துல பிரான்ஸ்ல நிதி நெருக்கடி ஏற்பட்டது. அப்ப என்ன செய்தான்னு சொன்னா இந்த 16ஆம் லூயி மன்னன் 175 வருட காலம் கூட்டப்படாமல் இருந்த பாராளுமன்றத்தை கூட்டுறதுக்கு இந்த மன்னன் முன் வந்தார். அப்ப இதற்கு வந்து அங்க பிரபுக்கள், மதகுருமர், சாதாரண மக்கள் ஆகியோரை உள்ளடக்கிய இந்த பாராளுமன்றத்தில் மன்னனுக்குத்தான் அதிகாரம் கூடவாக இருந்தது. அப்ப மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சாதாரண மக்கள் சொன்னார்கள் ஒரு நிலையான அரசாங்கத்தை ஸ்தாபிக்குமாறு சாதாரண மக்கள் என்ன செய்தார்கள் சொன்னா டெனிஸ் மைதானத்தின் சத்திய பிரமாணம் மூலம் வலியுறுத்தினார்கள். அப்ப இது வந்து பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை தோற்றியது. ஏன்னா சாதாரண மக்கள்லாம் இதை சொன்னது டெனிஸ் மைதானத்தின் சத்திய பிரமாணம், இது வந்து பாராளுமன்றத்துல ஒரு பெரிய நெருக்கடியை தோற்றுவித்தது. அப்ப இதனால மன்னன் தேசிய சபையை ஒழிக்கவும் இராணுவ பலத்தை அதிகரிக்கவும் முற்பட்டான். அப்ப இந்த கருத்து வந்து மக்கள் மத்தியில வேகமாக பரவின உடனே இந்த சாதாரண மக்கள் கோபம் கொண்டு தொழிலாளர், வர்த்தகர் எல்லாரும் சேர்ந்து 1789ஆம் ஆண்டு இந்த பெஸ்டில் சிறைச்சாலையை தாக்கினார்கள். அப்ப இந்த நிகழ்வு இந்த புரட்சிக்கு வித்துட்டது. அப்ப இந்த 2 சம்பவமும் தான் இந்த பிரான்சிய புரட்சிக்கான உடனடி காரணம். அப்ப ஒன்று ஸ்டேட் ஜெனரல் என்ற பாராளுமன்றம் கூட்டப்பட்டமை, 2 பெஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டமை என்றது அந்த உடனடி காரணம். அது இந்த அரசியல் காரணிக்கையே நாங்க அதை உள்வாங்கலாம். அப்ப இனி பிரான்சிய புரட்சிக்கான ஏனைய காரணங்கள் என்று கேட்க இந்த எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா போட்டு சொல்லுவோம் நாங்க அரசியல் காரணி, சமூக காரணிகள் சொல்லி எடுத்துக்கொள்றோம். அப்ப நாங்கள் உங்களுக்கு பகுதியும் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த பிரான்சிய புரட்சியில பரீட்சைக்கு வரக்கூடிய மாதிரியாத்தான் நான் இந்த தலைப்பை கொண்டு போறேன். இப்ப நாளைய வகுப்புல வந்து நாங்கள் இந்த பிரான்சிய புரட்சிக்கு தத்துவ ஞானிகளுடைய பங்களிப்பு, அதுல வந்து நாங்கள் மொண்டெஸ்கியூ, வோல்டயர், ரூசோ அவர்களுடைய பங்களிப்பு இவ்வாறு காணப்பட்டது. இது வந்து பரீட்சை வினாத்தாள்கள்ல கடந்த கால பேப்பர்களே இந்த தத்துவ ஞானிகளுடைய பெயர்கள் வந்திருக்கிறது, மொண்டெஸ்கியூ, வோல்டயர், ரூசோ. அப்ப இவர்களை பற்றி நாங்கள் நாளைய வகுப்பில பார்ப்பதோட, அதாவது வந்து இந்த இன்றைக்கு கற்பித்த பகுதிக்கான வினாவிடைகளையும் நாளைய வகுப்பில செய்வோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நன்றி.